நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்களா? போகலாம் பிரதர். சர்ச்சுக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது. ஏன் அன்னைக்கு வேலையாக போயிடுச்சா? ஒரு வேலை விஷயமா போயிட்டேன் பிரதர். நீங்களும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கீங்க. நம்மளும் என்ன செய்யலாம்? தெய்வம் ஒருவன் தான் நம்மளும் சொல்கிறோம். அதனால் தெய்வத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது பைபிள்லேருந்து தெரிஞ்சிருக்கீங்களா? சபைக்கு போகிறதுனால சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிறோம் பிரதர். மற்றபடி ஆழமாக எதுவும் தெரியாது. சரி. அப்போ நம்ம வேதத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி பார்ப்போமா? சரிங்க. சரி, அப்போ சின்ன தியானம் பண்ணுவோம். சரி. அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய உதவியோடு இந்த நாளிலே இந்த வேதத்தை குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே, நானும் அருமையான சகோதரரும் ஆண்டவரே ஒன்றாய் கூடி இந்த இடத்திலே நாங்கள் கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை பதிலை சத்திய வேதத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. அப்போ தெய்வம்னு யார் கேட்குறேன், நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் இந்த பல தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரதர். நாங்கள் இயேசு தெய்வம்னு நான் நம்புகிறேன். இயேசு தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க. இப்போ உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாம் ஏதோ ஒரு தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் ரொம்ப பேர் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பகுத்தறிவாதிகள்லாம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. பரிணாம வளர்ச்சிலாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறதுனால நம்ம வேதத்திலிருந்து தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்படி? நான் விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வேதத்தில் இருந்துன்னா இருக்குங்கிறத அறிஞ்சிக்கங்க. அது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு சரியான ஒரு பாதையை இன்றைக்கி கிறிஸ்தவம் அறியவில்லை. நம்ம இன்றைக்கி தியானிக்கிறது மூலமாக எல்லாரும் அறிஞ்சுக்குவாங்க. அதனால் இப்போ அந்த ஒரு தெய்வங்கிறவர் எப்போ இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி. அப்போ உலகம் உண்டாக்கப்படவில்லை, பரலோக ராஜ்யம் உண்டாக்கப்படலை, பூமி உண்டாக்கப்படலை, சமுத்திரம் உண்டாக்கப்படலை. தேவன் எப்படி இருந்தார்? அனாதியாய் அவர் மட்டும்தான் இருந்தார். புரியுதா? அதுக்கு வேத வசனத்தில் சங்கீதம் 90:2 வாசிங்க. சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பூமியும் வானம் பூமி எல்லாமே உண்டாக அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கு. அப்போ அப்படின்னா தேவனாக இருக்கு. அந்த தெய்வம் யாருன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ எது தெய்வம்னு வசனம் சொல்லுது? வார்த்தை. வார்த்தை தான் தெய்வம். இந்த வார்த்தையான தேவன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக யாருமே இல்லை. என்ன இருந்தது என்ன இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. காலங்கள் கணக்கிடப்பட முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய காலகட்டத்தில் வார்த்தையான தெய்வம் மட்டும்தான் இருந்தார். அந்த வார்த்தையான தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொருட்டு அவர் 3 ஆழ்த்தத்துவங்களை ஏற்படுத்தினார். அந்த தெய்வம் வார்த்தையான தேவன் 3 ஆழ்த்தத்துவங்களை வெளிப்பட்டார். அந்த 3 ஆழ்த்தத்துவங்கள் வெளிப்படுவதற்கு காரணம், அந்த வார்த்தையான தேவன் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான வேலைகளுக்காகவும் பணிகளுக்காகவும் தங்களை உட்படுத்தி கொண்டு வார்த்தையான தேவன் பிதாவாகவும்
குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் என்ன வெளிப்பட்டு. அப்போ யார் வார்த்தையான தெய்வத்தை யாருமே நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்தல. ஆனால் ஒரு சக்தி உண்டுன்னு சொல்லி எல்லாரும் போகிறோம். அது யாருன்னு நம்ம வேதத்தை சொல்லுதுன்னா வார்த்தை. எப்பொழுதுமே வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும், வார்த்தையில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. வார்த்தையை வச்சு தான் மந்திரவாதிகள்லாம் ஏதாவது இந்த காரியங்கள்லாம் வச்சு செய்கிற வேலை செய்வனைகள் அது இதுலாம் செய்வாங்க. ஏதாவது ஒரு எழுத்தை வச்சு கொஞ்சம் செய்வாங்க. அதனால் வார்த்தைக்கு எப்பொழுதுன்னா வல்லமை உண்டு. அதனால் வார்த்தையான தேவன் தம்முடைய வல்லமையினால் 3 ஆழ்த்தத்துவங்களாக திரியேகத்துவமாக வெளிப்பட்டாங்க. அதனால் இந்த தேவனையும் இந்த வார்த்தையையும் பிரிக்க முடியாது. ஆதியில் என்ன இருந்தது? அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தையும் தெய்வத்தையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஆகையினால வார்த்தைனா என்ன? அது மாறாது. அது தேவன், அது வார்த்தை. அந்த வார்த்தைனா அந்த வார்த்தை தான் சத்தியம். புரியுதா? அந்த வார்த்தையும் தெய்வத்தையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. அப்போ சத்தியம்னா என்ன? சத்தியம்னா மாறாது. என்ன? அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மத்தேயு சுவிசேஷத்தில் அல்லது மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் அப்புறம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஆகையினால இது கேள்விப்பட்டீங்களா? வானம் பூமி வார்த்தை. அப்போ ஒரு உறுப்பு கூட ஒழிந்து போகாதுன்னா அப்போ எது தெய்வம் அப்படின்னு தெரியும்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனையும் சத்தியத்தையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. அப்போ வார்த்தை தான் சத்தியமாக வந்தது. உடைய வசனம் தான் சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் இன்னும் நல்லா ஆராய்ஞ்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, என் வார்த்தைகள் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அதன்படி நம்ம பார்க்குறப்ப ஒரு எழுத்து சொல்லுங்க. கான்னு ஒரு எழுத்து நம்ம வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறவர்களை நான் உனக்கு தெரிவிப்பேன். அப்போ எழுத்து சத்தியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளில் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போனாலும் அப்போ எழுத்து சத்தியம். சத்தியம். அடுத்தது வார்த்தை சத்தியம்னு இருக்கு. சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். எது சத்தியம்? வார்த்தைகள் சத்தியம். வார்த்தை சத்தியம். அடுத்தது வசனம் சத்தியம். யோவான் 17:17 கூட வாசிக்கலாம். இல்லைன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்ற யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ எழுத்து சத்தியம், வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம். எழுத்துக்களின் கூட்டுத்தொகை வார்த்தை, வார்த்தைகளின் கூட்டுத்தொகை வசனம். புரியுதா? இப்போ ஒவ்வொரு எழுத்தாக சேர்ந்தது வார்த்தையாக மாறுது. வார்த்தைகளின் கூட்டுத்தொகை வசனம், ஒரு வாக்கியம் மாறி வசனமாக மாறுது. அப்போ எழுத்து சத்தியம், வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம். அப்போ ஒரு தெய்வம் யார்? வார்த்தையான தெய்வம் யாருன்னா பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் 3 ஆழ்த்தத்துவங்களை வெளிப்பட்டார்னு சொன்னீங்களே. 1 யோவான் 5:7 வாட்சம்னா 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர் மூவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பரிசுத்த ஆவி வார்த்தைங்கிறது இயேசு கிறிஸ்து.
அப்போ பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர். அப்போ 3 ஆள் தத்துவம், 3 சாட்சிகள் தேவன் ஒருவர் தான் என்ன செய்கிறாங்க, நிரூபிக்கிறாங்க. அப்போ என்ன நம்ம சத்தியத்தை பார்த்தோம், வசனம் சத்தியம்னு பார்த்தோம், வார்த்தை சத்தியம்னு பார்த்தோம். புரியுதா? இப்போ 3 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு என்ன, 3ல் 1, 1ல் 3. அப்போ 3 பேரும் எப்படி இருக்காங்க, 3 பேரையும் எப்படி உங்களுக்கு விலைக்கு காமிக்க முடியும்? இதுவரையிலையும் எந்த இதுலேயும் விலைக்கு காமிச்சதில்லை. அதனால் 3 பேரும் வார்த்தையாக இருக்காங்க. அந்த 3 பேரும் ஒரே தேவனுங்கிறதுக்கு இன்றைக்கி கிறிஸ்துவ உலகத்தில் வேறு வேறு வியாக்கியானங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. சத்திய மார்க்கத்தில் மட்டும்தான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 பேரும் வார்த்தை தான் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது. எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். தேவன் சத்திய பிதா, சத்தியம். தேவன்னா பிதாவாகிய தேவன். அப்போ சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிப்பான். அப்போ பிதா சத்தியமாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கார். அடுத்தபடியா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக. யோவான் 14:6 1 யோவான் 5:7 கூட நீங்கள் அதை இது பண்ணி இருக்குது. அதனால் நீங்கள் அதை படிச்சுங்க. ஆவியானவர் சத்தியமாக இருக்கார். அப்போ பரிசுத்த ஆவியானவர்னா யோவான் 14:16 அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்க மாதிரி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். ஏன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து அவர் புறா மாதிரி இருக்கார், வேறு ஆவியாக இருக்கார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அநேக சபைகளில் புரியாத நிலைமையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பிதாவும் ஒரு ஆள் தத்துவம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆள் தத்துவம், பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆள் தத்துவம். ஏன்னா 3 பேருக்கு என்ன இருக்குது, ஆள் தத்துவம்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்குது. அப்போ 3 பேரும் என்னவா ஒன்று. எப்படி ஒன்று? 3 பேருக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. ஆனால் 3 பேர் என்னவா இருக்காங்க, வார்த்தையாக இருக்காங்க. பிதாவும் வார்த்தை தான். அவருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால 3 பேரும் வார்த்தையாக இருக்காங்க. வார்த்தை தான் தெய்வம். இப்போ தெய்வம் ஒருவரே, சரியாக இருக்கா? அதனால் 3 பேரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, புரிஞ்சுக்கக்கூடாது. இதை நல்லா தெளிவாக விளங்கிக்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்க. ஆகையினால நம்ம என்ன செய்யணுமா, சத்திய பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம்னு தெளிவாக சத்தியம். இப்போ என்ன பார்த்தோம், தெய்வம் யார் சொன்னது, வார்த்தை தெய்வம் சத்தியமாக. ஆமாம், அவரு 3 ஆள் தத்துவமாக இருக்கு. தத்துவம் யார் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ எழுத்து சத்தியம், வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம். பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம். இது முதல் பாடமாக இந்த பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளார போனால் தான் என்ன புரியும், பைபிளில் உள்ள காரியங்கள்லாம் சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க முடியும். சரியா? சரி. அப்போ இந்த முதல் பாடத்தை நீங்கள் முடிச்சுக்கணும். சரி. அதனால் ஒரு ஜாமணி முடிச்சுடுவோமா? பிரதர், இந்த கேள்வி இருக்கா? தேவன் வந்து சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குன்னு சொன்னீங்களா? சரீரம் இருக்குதுங்கிறது வசன ஆதாரம் இருக்குங்களா? சங்கீதம் 8 இருக்குது, கரத்தின் கிரியைகள் இருக்குது. 8:3 இருக்காது பிரதர். உமது விரல்களின் கிரியையாகிய, உமது விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களையும் பார்க்கின்ற பொழுது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். விரல்கள் வந்துருச்சா? விரல்கள். வெளிப்பட்ட விஷயம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து வந்திருக்கு. வெண்கல பாதங்கள், களிமண்
பாதங்கள் வாசிச்சிருங்க. வெளிப்பட்ட ஒன்றாம் அதிகாரம். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் குறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அது பாதங்கள், விரல்கள், கரங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் குறித்து 3 பேரும் 3 வேலைகள்னு சொன்னோம்ல, அது ஆதியாகமம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். புரியுதா? இது பரிசுத்த ஆவியானவர் குறித்து. அப்போ இவர் என்ன காக்கிறது, அந்த ஆக்கள் காத்தல் பூர்ணப்படுத்துவதற்கு இந்த வசனத்தை பண்ணிங்க. சரி. சிருஷ்டிகர்த்தா இயேசு தான் சிருஷ்டிகர் அப்படிங்கிறதுக்கு கொலேசியர் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ பிதாவாகிய தேவனை குறித்து அவருடைய வேலையை குறித்து 2 பேதுரு 3 அதிகாரம் 6ஆம் வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். அப்போ ஜலத்திலிருந்து தான் பூமி உண்டாகியிருக்கு. இப்போ முதல்ல இருந்தது என்ன? ஜலம். அதான் மேலே உள்ள ஜலம் கீழே உள்ள ஜலம்னு ஆதியாகமத்தில் பிரிக்கிறார். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த உலகம் என்ன செய்யப்படுறாங்க? இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு நியாயத்தீர்ப்பு அக்கினி அனுப்பிச்சு பிதாவாகி தேவன் அழித்து பூரணப்படுத்திடுவார். அதுக்கு பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. ஆதாம் முதல் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி அங்கே நியாயத்தீர்ப்பு பரலோகத்தில் நடக்கும். அந்த நியாயத்தீர்ப்பில் ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியான ஒரு புஸ்தகம், ஞாபக புஸ்தகத்தில் 3லையும் பேர் எழுதப்பட்டவன் புதிய இஸ்ரவேலுக்கும், மற்றபடி 2 புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் புதிய வானத்திலையும் புதிய பூமிக்கும் அனுப்பப்படுவாங்க. சரியா? சரி. அப்போ இப்போ பேசுனதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, சந்தேகம் இல்லை. எல்லாமே வசன ஆதாரம் கொடுத்துட்டீங்க. தெளிவாக இருக்கா? வேறு ஒன்றும் கேள்வி? வேறு ஒன்றும் டவுட் இல்லை. சரி, ஜெபம் பண்ணி முடிப்போமா? அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆவியான உதவியோடு ஒரு சில வசனங்கள் மூலமாக வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காரியத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பேசி ஆண்டவரை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியான உதவியோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.